அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். காலையிலிருந்தே வெள்ள பாதிப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் நேற்றிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். வணக்கம் திரு மனோ தங்கராஜ். என்ன களத்தினுடைய நிலவரம் என்ன? கன்னியாகுமரி மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறோம்? இப்போ இந்த பெருவெள்ளம் இது சாதாரண வெள்ளம், சாதாரண மழை இல்லை. இதை சும்மா கனமழைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இது நீங்கள் உங்களுடைய தலைப்பு சரியாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சில விஷயங்களை உண்மையை சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு குற்றச்சாட்டு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இது வருகின்ற காலகட்டங்களில் ஒரு சீரமைக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற நிலையில் நம்ம பார்க்கணும்னா, மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நமக்கு வார்னிங்ஸ் தருது. எப்போ தருது, எப்படி தருகிறது? ஒரு உதாரணத்தை பார்த்துக்கிட்டோன்னா, சென்னை மலையை எடுத்துக்கிட்டோம். சென்னை மலை எடுத்துக்கொண்ட நேரத்தில் அவங்க திருவள்ளூருக்கு ஒரு ரெட் அலர்ட் சொன்னாங்க 2 டேஸ்க்கு முன்னால். மழை தொடங்கி பெருசான பிறகு தான் சென்னை ரெட் அலர்ட்னு சொன்னாங்க. அது மிக குறுகிய இடைவெளி. சரி, அதில் பல்வேறு பாடங்கள், படிப்பினைகள், அது ஒரு பக்கம். நம்ம அவ்வளவு தீவிரமாக களத்தில் இறங்கி மக்களுக்கு பெரிய சேதங்கள் வராமல் நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் செய்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பல இடங்களில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று புதன்கிழமை ஒரு அறிவிப்பு வருது. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆரஞ்சு அலர்ட்னு சொன்னாங்க. இந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை அளவு வரது ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லுவோம். ஆனால் மழை மிக கடுமையாக பெய்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை அது ரெட் அலர்ட் என்று சொல்லுகிறார்கள். இது ரெட் அலர்ட் கூட இல்லை, இது அதுக்கு மேல் ரெட் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு இவங்க அலர்ட் பண்ணியிருக்கலாம். அதுவும் இந்த கடைசி நேரத்தில் மழை தொடங்கியாச்சு. மழை தொடங்கின பிறகு அதுக்கப்புறம் சொல்லுவது என்பது எவ்வளவு சிரமமான நெருக்கடியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இதில் சிஸ்டத்திலே பெஸ்ட் சிஸ்டம் யூரோப்பியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அட்லீஸ்ட் அவங்களெல்லாம் பார்த்து இவங்க நம்ம டிராபிக்கல் கண்ட்ரிஸுக்கு ஏற்றபடி அது திரும்ப ரீடிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1, ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு, நீங்கள் இன்னைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் கிரைசிஸ் ரெண்டுமே பெரிய விவாதத்துக்கு உள்ள பொருளாக நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, இது இந்திய அளவில் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது, இவ்வளவு கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர் வந்துட்டு இருக்கு, இவ்வளவு சாலிட் வேஸ்ட் உருவாக்கிட்டு இருக்கோம். இது எங்கே போய் முடியும்? நீங்கள் கன்னியாகுமரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஏன் ஃப்ரீயாக இருந்து உங்கள்கிட்ட பேச முடியுதுன்னா ஒரே ஒரு காரணம் தான். கன்னியாகுமரியில் நேற்றைக்கு 650 mm மழை பெய்திருக்கிறது. எப்போ பெஞ்சிருக்குது? எங்களுடைய பருவமழை முடிந்து அத்தனை குளங்களும் அத்தனை அணைகளும் முழுமையான தண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் பெய்திருக்கிறது. அந்த சூழ்நிலை நான் பேசிட்டு இருக்கேன்னா, நாங்கள் 2 ஆண்டு காலம் இந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் நாங்கள் பொறுப்பெடுத்த பிறகு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால தான். ஏன்னா எல்லா இடமும் பிளாஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்கள் எடுத்து எந்த இடத்துலையும் அடைப்புகள் இல்லாமல் பார்த்த ஒரே காரணத்தினால தான் பேரிடர்லேருந்து நாங்கள் ஓரளவு காப்பாற்றப்பட்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய ஒன்றிய அரசு, நான் குறையாக சொல்லலை, ஒரு சின்ன ஒரு ஒப்பீட்டு அளவுக்கு சொல்ல, அவங்களுடைய விளம்பர செலவு மட்டும் இத்தனை ஆண்டுகளில் 6490 கோடி ரூபாய் செலவழித்ததாக பத்திரிகைகளில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு கூட சென்னையில் இவ்வளோ பெரிய பெருமழை ஏற்பட்டதற்கு நம்ம கேட்டது ஒரு 5060 கோடி நம்ம கேட்டோம். வெறும் 450 கோடி ரூபாய். சென்னை போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு, 1 கோடிக்கு மேல் மக்கள் வாழுகின்ற இடத்துல இந்த தொகை என்பது மிக மிக சுருங்கிய ஒரு தொகையாக நான் பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் இன்றைக்கு 2-3 ஆஸ்பெக்டில் நம்ம வேலை செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று இந்த கிளைமேட் கிரைசிஸ், அதாவது நம்முடைய இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலநிலை நெருக்கடி, இதை ஒரு ஒன்றிய அரசு எப்படி கையாள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்பாராத பேரிடர்கள், இந்த பேரிடர்களை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணுது, தணிப்பு நடவடிக்கைகளை எப்படி ஈடுபடுது, அதற்கான ப்ரிப்பேர்ட்னஸுக்கு நம்ம ஸ்டேட்ஸுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம், எப்படி டிவைஸ் பண்ண போகிறோம், இந்த எஜுகேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகிறோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த படம் மேனேஜ் பண்ணக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த டீம்ஸ் நம்ம கூட இறங்கி வேலை செய்யுது, அதில் என்ன ஹெல்ப் நமக்கு பண்ண முடியுது. இது ஸ்டேட்ஸோட சேர்ந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதா, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இனி பார்த்தீங்கன்னா
அந்த அர்பனைசேஷன் வந்து இவ்வளவு போயிட்டு இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான மெக்கானிசம்ஸ் என்ன? இப்படி இதுக்கு மேல் கேள்விக்கு மேல் கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் நீங்க சில கேள்விகளை முன்வைக்கிறீங்க. அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் சார்ந்தும் பணியாற்றிய அடிப்படையில் உங்க கேள்விகள் எடுத்துக்கிறேன். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல்ல நீங்க வச்ச விமர்சனத்துல திரு பாலச்சந்திரன் ஒரு பதில் சொல்றாரு. 3 தான் எங்களால சொல்ல முடியும். 1 மாடரேட் ரெயின், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். இந்த 3 சிஸ்டம் தான் இருக்கு. ரெட் அலர்ட்டுங்கிறத நாங்க கொடுத்துட்டோம். அந்த ரெட் அலர்ட்டுங்கிறது 20 சென்டிமீட்டரா இருக்கலாம், 20க்கு மேல இருக்கலாம், 20க்கு மேல எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம சிஸ்டம் இல்லை. எனவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல இயக்குனர் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. 2வது, அரசியல் ரீதியா நீங்க முன்வைக்கிற விமர்சனத்துல திரு ராஜ்நாத் சிங் நேரடியா இங்க வந்தாரு, முதலமைச்சரை சந்திச்சாரு, மத்திய அரசு குழு வந்தது, அவங்க இங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை உரிய முறையில் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நாளைக்கு பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கிறார், நேரம் கேட்டாரு, கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதுல எங்கே சிக்கல் இருக்கு? ஒருங்கிணைப்பு இல்ல, ஒருங்கிணைப்பு இல்லைன்னு எந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்து முதல்ல மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் சார் சொல்லியிருக்கிறத நான் வந்து வரேன். நான் வந்து மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ நான் வந்து குற்றம் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. ஒரு பேரிடர் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இதை குற்றப்படுத்தி பேசுவது என்பது தேவையில்லாத ஒன்று. ஆனால் அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து நம்ம எவாலுவேட் பண்ணி ஆகணும். அதான் என்னுடைய கருத்து. இந்த எஃபிஷியன்சி போதுமா? இப்படி வந்து விடிய சிம்மி கல்யாணம் பிடிக்கிட வெத்தலைன்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்ணுவதற்கு மக்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுமா? இது வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிக நெருக்கடியான சவாலான விஷயம். ஸோ அவங்க போதுமா, அவங்க எஃபிஷியன்சி இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அதை அப்டேட் பண்ணணும்னா 100% அதை அப்டேட் பண்ணி ஆகணும். அந்த பிரச்சனை நம்ம அதோட முடிச்சுக்கிறோம். 2வது, இப்போ இதுலேயும் கூட நான் வந்து ஒரு பாலிடிக்ஸாக நான் பேசலை. நீங்கள் வந்து ஒரு ஒன்றியத்திற்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் என்பது நிச்சயமாக இது போதாது. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக நான் வைக்கல. இது அவங்க எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு வரணும் நான் வைக்கேன். நீங்க வந்து ஒரு பேரிடர்கள் வருகின்ற நேரத்தில் மாநிலங்களுக்கு அவங்க வந்து சும்மா அளந்து கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் இருக்கும். அதை கையாளுவதற்கான முறைகள். இப்போ ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய சாலைகள் எடுத்துக்கிட்டா இப்ப ஹியூமன் லைஃபுக்கு டேமேஜ் வரட்டாலும் சாலைகளுக்கு எல்லாம் பெரிய டேமேஜ் வருது. இப்ப நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி குறிப்பிட்டீங்க, எங்களுடைய பணிகளால அங்க தண்ணீர் தேங்கலன்னு. அதை நம்ம வந்து மற்ற மாவட்டங்களுக்கு பொருத்தி பார்க்க முடியுதா? இன்னைக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு ட்ரெயின் நிற்குது, அதை ஆக்சஸே பண்ண முடியல. அரசு இயந்திரங்கள் அல்லது மத்திய மாநில அரசு இயந்திரங்கள் யாராலையுமே போக முடியல அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த சிக்கலும் இருக்கத்தானே செய்யுது. எல்லா இடத்துலையும் சரியாயிடுச்சா? எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சா? எங்க அந்த பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு ஏன் திருநெல்வேலி தத்தளிக்கணும், தூத்துக்குடி ஏன் துண்டிக்கப்படணும்? அப்ப இங்க அது வெறும் இந்த மழை மட்டுமே காரணமா இருக்கா, அல்லது அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம்? என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப கணிக்க தவறி இருக்கிறோமா, அல்லது இல்ல அது கூடுதலா வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? அப்போ சார், அதாவது நீங்க உங்க கொஸ்டின் வந்து அப்சல்யூட்லி ரைட். இதுல 2 ஆஸ்பெக்டும் எடுக்கலாம். 2மே இருக்குது. ஒன்று, கணிக்க தவறியது வந்து கண்டிப்பாக இருக்கிறது ஒன்று. 2வது, இப்ப நீங்க வந்து நீங்க இனி உள்ள காலகட்டங்களில் எந்த பணியை நாம் செய்தாலும் அந்த பணி வந்து அந்த பேரிடர், அந்த பேரிடர் தணிப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட விதத்தில் அது வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அல்லது நகரங்களை நகரமயமாக்கல் உள்ளிட்ட அம்சங்களை சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? எதை நீங்க மீன் பண்றீங்க? வளர்ச்சி அல்லது நகரமயமாதல் உள்ளிட்ட அம்சங்கள்ல இதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீங்க கண்டிப்பாக நகர்மயமாக்கக்கூடிய நேர காலகட்டங்களில் இது வந்து மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, இப்ப தூத்துக்குடி வந்து ஒரு பயங்கரமான ட்ரை டிஸ்ட்ரிக்ட். இந்த ட்ரை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மழை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரை டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் அங்கதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதை கிளைமேட் காலநிலை என்பது எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. இது வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆளோ திருநெல்வேலியில் ஆளோ இதை ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க, ஆன்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலை பற்றி. ஏன்னா அது அவங்களுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். இப்போ தூத்துக்குடி வந்து ஃப்ளட்ல நிற்குதுன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் அவ்வளவு ஒரு ஹீட் ப்ரோன் ஏரியா.
அந்த இடத்துல வந்து இவ்வளவு தண்ணி வந்திருக்குது. இதனால வந்து நம்ம அந்த காம்பனண்ட் வந்து இனி எல்லாத்திலையுமே நம்ம இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஒன்றிய அரசு இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகளோடு அவங்க வரணும். அது ஃபோர்காஸ்ட் பண்ணல தொடங்கி மிட்டிகேஷன் மெஷர்ஸ்லேருந்து ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸ்லேருந்து அதே மாதிரி இப்படிப்பட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். இப்போ நீங்கள் ரயில்வே எடுத்துக்கிடும் சார், ரயில்வே இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட், ஒரு ஆஃப்டர் ஆல் 1000 பேர் அங்கே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அவ்வளோ பேரை ரெஸ்கியூ பண்ணக்கு அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை குற்றம் சாட்ட போகிறாங்களா? அது மீனிங்லெஸ். அவங்கள்ட்ட எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, அவங்கள நிச்சயமாக பண்ண முடியும். அந்த வழிக்கு தான் அவங்க போயிட்டு இருக்கணும். நேற்று கூட நீங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ரயில்வே காலனி வந்து தண்ணியில் முங்கி இருக்கு. வெளியே வாயானா வரல அவன். நான் பிறகு டிஆர்எம் கூப்பிட்டு, சார் நீங்க வந்து ப்ளீஸ் டோன்ட் புட் அஸ் இன் ட்ரபிள், நீங்க உடனடியாக அவங்களை கூப்பிட்டு வெக்கேட் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெக்கேட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களோட உடைமைகளை விட்டுட்டு வர்றதுக்குலாம் தயக்கம் இருக்கு. அது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அச்சம். அரசு தரப்புல இருந்து நிறைய சொல்றோம், ஒரு பெரிய உயிர் ஆபத்து இருக்கு, வெளியேறுங்க, லோ லையிங் ஏரியால இருக்க வேண்டாம், கரையோரங்கள் இருக்க வேண்டாம்னு சொன்னாலும் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சேமிச்சு வச்சிருக்கிற 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளோ 50,000 ரூபாய் வீட்டுக்குள்ள அதுக்கு மேல பெருசா இருக்காது. ஆனா அது அவங்களுக்கான ஒரு ஆயுள் முழுக்க அவங்க சம்பாதிச்சது அல்லது அவங்களுக்கான முக்கியமான உடைமைங்கிற இடமும் வருது. அதையும் அதை எதிர்கொள்றதா பெரிய சவால் இந்த மாதிரி நேரங்களில் அரசாங்கத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ இருக்கக்கூடிய சவால். நான் அது மறுக்கல. பாலை பொறுத்தவரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு தூரம் விநியோகிக்க முடிஞ்சிச்சு? ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டே கட் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாவட்டங்களை என்ன செஞ்சிருக்கீங்க? நிறைவு கருத்தா உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன். சரி, இதில் பாலை பொறுத்தவரை நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து மெயின்டைனிங் த ஸ்டாக். எங்கள்கிட்ட வந்து சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாக்கை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேவைக்கு நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். உதாரணமாக நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் வரல, ஆனால் அதையும் நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழல் அங்கே ஏற்பட்டது. அதே போன்று இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் ஸ்டாக்கிங் நிறைய பண்ணியிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த டிசாஸ்டர் இல்லை மாட்டி வாட்டர் இனண்டேஷன் தண்ணியில் நிற்கக்கூடிய இடங்களில் அந்த பால் வந்து கொடுப்பதை விட அந்த பால் பவுடர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு அது ஓடிடும். அது ஒரு நல்ல அணுகுமுறையாக எனக்கு தென்பட்டது. அதையும் நம்ம நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இதில் பெரிய 2வது பிரச்சனை லாஜிஸ்டிக்ஸ். எப்படி நம்ம கொண்டு சேர்ப்போம்? நீங்கள் வந்து இவ்வளோ ரோடுகள் உடைந்திருக்கக்கூடிய நேரத்தில், பல ஊழியர்கள் தண்ணிக்குள்ளே மாட்டிருக்கக்கூடிய நேரத்தில், வியாபாரிகள் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிறதுல கொண்டு சேர்ப்பது என்பது மிக கடினமான சவால். எனவே நம்ம உடனடியாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அதே மாதிரி இந்த ரிலீஃப் டீம்ஸ்கிட்ட வந்து அதை ஒப்படைச்சி அவங்க மூலமாக அந்த பாதிப்புள்ள இடங்களை நாங்கள் அனுப்பியிருக்கோம். மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நம்ம வெஹிக்கிளில் போய் பார்க்க முடிய இடத்த நம்ம ரொட்டீன் ப்ரொசீஜரில் போயிட்டு இருக்கோம். எனவே நம்மகிட்ட பால் முழுமையான ஸ்டாக் இருக்கு, பால் பவுடர் முழுமையான ஸ்டாக் இருக்கு. அதை கொண்டு சேர்ப்பதற்கு ரிலீஃப் டீம்ஸோட முழுமையாக நாங்கள் டச்சில் இருந்து அதான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். எனவே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வோம். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இல்லை. நான் அதற்காக ஒவ்வொரு மாவட்டமும் நான் சென்றுட்டு இருக்கேன். நாளை கூட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்ல இருக்கின்றேன். இன்றைக்கு திருநெல்வேலி தென்காசியை பார்த்து கொண்டு திருநெல்வேலி இருந்து கொண்டு தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை பற்றி மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நான் கொண்டு சேர்த்துருவோம். நன்றி சார். வெள்ள பாதிப்பு பணிகளுக்கு இடையில எங்களோட நேரில் இணைந்தது உங்க கருத்துக்களை முன் வச்சதுக்கு நன்றி.